2026 இந்தியன் பிரீமியர் லீக்கோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. 2026 ஐபிஎல்லோட இந்த கிராண்ட் பினாலே அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல மே 31 ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமா நடக்குது. இந்த எபிக் கிளாஸ்ல ரஜத் பட்டிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் ரைடர்ஸ் சொல்லி இந்த ரெண்டு டீம்ஸும் மோத போறாங்க. ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஃபைனல் அப்படின்றது என் போன்ற பல பேருக்கு எப்படிப்பட்ட விஷயம்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ஆஷஸ் சீரீஸ் மாதிரி தான். ஆஷஸ் சீரீஸ்ல யார் ஜெயிப்பாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆவலா இருப்போம். ஆனா அந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் நம்ம கவலைப்படுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி அந்த மேட்சை நம்ம பல பேர் பார்ப்போமான்னு சொல்லி கேட்டீங்கனாலுமே கண்டிப்பாவே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த 2026 ஐபிஎல்லோட ஃபைனலான ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றத பாக்குறதுக்கு நான் உண்மையிலே அவ்வளோ தான் இருக்கேன். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஜிடி ஜெயிச்சாலும் கவலை இல்லை. அதே மாதிரி இந்த மேட்சை நான் முழுசா பார்ப்பனாலும் கண்டிப்பாக தெரியல. பட் ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈசாலா கப்பு நமதேன்னு சொல்லி நம்ம ஆர்சிபி ராகுல் டிராவிட்ல தொடங்கி விராட் கோலி, டேனியல் விக்டோரின்னு சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்திருக்காங்க. ஆனா ஆர்சிபியால கப்பு ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத ஆளே இந்தியாவில ஏன் உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பல இந்தியன் கேப்டன்ஸ், எண்ணற்ற இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ், ஃபாரின் கேப்டன்ஸ் சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்தும் ஆர்சிபியால கப்பு ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரஜத் பட்டிதார்ன்ற ஒரு மனுஷன் ஆர்சிபியோட கேப்டனா முதல் வருஷம் பதவியேற்கிறாரு. பதவியேற்ற முதல் வருஷத்திலேயே ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. எப்படி கப்புலாம் கனவுல மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஆர்சிபிக்கு முதல் முறையா நிஜ வாழ்க்கையில கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. மறுபடியும் 2வது வருஷம் இப்ப ஃபைனலுக்கு ஆர்சிபியை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த நியூவஸ்ட் டீமான குஜராத் டைட்டன்ஸ் என்னதான் தன்னோட முதல் சீசன்லயே டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும், அடுத்த சீசன்ல தொடர்ந்து 2வது முறையா ஃபைனலுக்கு வந்திருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா தலைமையில ஒரு மாதிரி இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போனாரு. மும்பையோட ஃபார்ச்சூனும் மாறல, ஜிடியோட ஃபார்ச்சூன் மாறுச்சா இல்லையான்றத முழுசா சொல்ல முடியலன்ற மாதிரி ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு மாதிரி அப் டவுன் அப்படின்ற தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ், எந்த சுப்மன் கில், டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன், டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டனான சுப்மன் கில் தலைமையில குஜராத் டைட்டன்ஸ் 2026 ஐபிஎல்லோட ஃபைனல் வந்திருக்காங்க. இங்க என்னன்னா சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் ஆயிட்டாரு. சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டன் ஆயிட்டாரு. சுப்மன் கில் அவர்களை டீம் இந்தியாவோட டெஸ்ட் மற்றும் ஓடிஐ கேப்டன் ஆக்குறது சரியான முடிவா இல்ல சரி இல்லாத முடிவான்ற ஒரு டிபேட் கண்டிப்பாவே இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுல சுப்மன் கில் அவர்களை டீம் இந்தியாவோட T20 வைஸ் கேப்டனா கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு டீம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சுப்மன் கில் மற்றும் சுப்மன் கில்லோட கேப்டன்சியை பத்தி எண்ணற்ற விமர்சனங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னோட கேப்டன்சி மேல பல பேர் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு சுப்மன் கில் அவர்களுக்கு இந்த 2026 ஐபிஎல் ஃபைனல்ல கிடைச்சிருக்கு. ஒருவேளை சுப்மன் கில் அவர்கள் இந்த 2026 ஐபிஎல் ஃபைனல்ல வின் பண்ணிட்டாருன்னா அதன் பிறகு சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் ஆனது சரியா இல்லையா, சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டன் ஆனது சரியா இல்லையான்ற கேள்வியெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தார். இன்னொரு பக்கம் ரஜத் பட்டிதார் அவர்கள் தனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பிலேயே தன்னோட முதல் சான்ஸ்லயே ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒருவேளை ரஜத் பட்டிதார் அவர்கள் தொடர்ந்து 2வது முறை ஐபிஎல் ஜெயிச்சிட்டாருன்னா, எம்எஸ் தோனி தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு, ரோஹித் சர்மா தொடர்ந்து 2 முறை ஐபிஎல் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி 2026 ஐபிஎல் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா வரிசையில் ரஜத் பட்டிதார் அப்படின்ற ஒரு எலைட் லிஸ்ட்ல போய் ரஜத் பட்டிதார் அவர்கள் ஆட் ஆயிடுவாரு. மேலும் ஆர்சிபி ஆல்ரெடி ஒரு முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸும் ஒரு முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதனால 2026 ஐபிஎல்ல யாரு ஜெயிச்சாலுமே 2 முறை ஐபிஎல் டைட்டில் வின் பண்ண டீமா மாற போறாங்க. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஜிடி ஜெயிச்சாலும் எனக்கு வருத்தம் இல்லை. இந்த மேட்சை எத்தனை பேர் தான் பார்க்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாவே தெரியல. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த 2026 ஐபிஎல்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்களா, ஜிடி ஜெயிப்பாங்களா? ரஜத் பட்டிதார் அவர்கள் எம்எஸ் தோனி மற்றும் ரோஹித் சர்மா வரிசையில போய் இணைவாரா, இணைய மாட்டாரா? சுப்மன் கில் அவர்கள் தன்னோட கேப்டன்சி ஸ்கில்ஸை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவாரா, ப்ரூவ் பண்ண மாட்டாரான்னு சொல்லி இந்த 2026 ஐபிஎல் ஃபைனலை நோக்கி எண்ணற்ற கேள்விகள் இருக்குதான் செய்யுது. இதுல 2026 ஐபிஎல்லுடன் ஓய்வு பெறும் விராட் கோலி அப்படின்ற ஒரு ரூமரை கிளப்பிட்டாங்க. அந்த ஓய்வுன்றது ஐபிஎல்ல இருந்து ஓய்வா இல்ல ஒரேடியா கிரிக்கெட்ல இருந்து ஓய்வான்றதும் பல பேருக்கு தெரியல.
இப்படி இந்த 2026 ஐபிஎல் நோக்கி எண்ணற்ற கேள்விகள் இருக்கும்போது 2026 ஐபிஎலோட ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட் எத்தனை பேருக்கு ஜாலியா இருக்க போகுது? ஆர்சிபி ஃபேன்ஸ் தொடர்ந்து 2வது முறையா ஈசாலா கப் நமது அப்படின்னு சொல்லி கொண்டாட போறாங்களா? ஜிடி ரசிகர்கள் சுப்மன் கில் அவர்களை தங்களோட தோல்ல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களா? கடைசியா ஆர்சிபி ரசிகர்கள் சிரிக்க போறாங்களா இல்ல ஜிடி ரசிகர்கள் மகிழ போறாங்களா? யாரு சிரிச்சாலும் யாரு மகிழ்ந்தாலும் என்னை போன்ற நம்மை போன்ற பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மேட்சோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சிரிப்போம், சிந்திப்போம். 2027 ஐபிஎல்லில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஆரஞ்சு நிற தொப்பியை வெல்வதற்காக காத்திருப்போம்.